நானும் ராகுல் காந்தி ஜிகிரி தோஸ்தே அண்ணன் தம்பி மாறி 2 பேரும் அப்படியே பேசிக்கிருவோம். அவர் தான் சொன்னாரு, வடக்க இருக்கிறலாம் எஸ்ஐஆருங்கிற பேர்ல ஏகப்பட்டதை தூக்கி கழிச்சு கட்டி விட்டாங்க, தமிழ்நாட்டில் உஷாரா இருங்க நண்பரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்க இவ்வளவு தூரம் போராடுறோம் சொல்றோம். உங்க பேரு ஓட்டர் லிஸ்ட் இருந்து டெலீட் ஆகாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. கண்ணில் விளக்கணை ஊற்றி தரன்னு பாருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரலாம் முதலமைச்சரே. ஹரியானா மாநிலத்தில் அநியாயமா நடந்திருக்கு. ஒரு மாநிலத்தில் வாக்காளராக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு வீட்டு முகவரியில் 66 போலி வாக்காளர் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருடைய வீட்டு முகவரியில் 500 வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க. முன்னாள் எம்பி ஒருவரை 2 மாநிலங்களை வாக்களிச்சு வெளிப்படையா போட்டோ போட்டிருக்கிறாரு. அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ வாக்களிச்ச 30 லட்சம் பேரால சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியல. ஆனா புதுசா 25 லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரே, இளம் தலைவராக விலகிக் கொண்டிருக்கிறார் என்று ஆர்வீர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இதை தெளிவா ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்காரு. ஆனா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம பதுங்குறாங்க. இது ஏதோ தனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை மாதிரி சைலண்டா இருக்காங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரும் வாக்காளர்கள் கவனமாக இருக்கணும்.